எனக்கு இப்போது வயது 40 ஆகிறது. ஒரு மகனும் இருக்கான். என் கணவர் வெளிநாட்டில் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பணத்திற்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அதனால் அந்த பணத்தை வைத்து எங்களது வாழ்க்கையை மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தோம். மகன் படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் தன் அப்பா சம்பாதித்த பணத்தை வைத்து சூதாடுவது, மது அருந்துவது, இப்படி போதைக்கு அடிமையாக இருந்தான். நானும் அப்படித்தான். ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் வாங்கி விடுவேன். என் மகன் அடிக்கடி மது அருந்திவிட்டு தினமும் யாருடனாவது வம்பிழுத்து கொண்டு வருவான். நானும் என்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து அதையெல்லாம் சரி பண்ணி விடுவேன். இப்படி நாட்கள் செல்ல செல்ல எனக்கு ஒரு 28 வயதுடைய ஒரு ஆணுடன் பழக்கம் ஏற்பட்டது. அவர் ஜோதிடம் சொல்பவராக இருந்தார். எனக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருப்பதால் அடிக்கடி ஜோதிடம் பார்க்க அவனிடம் சென்று வருவேன். இப்படி எங்களுக்குள் நெருக்கம் உண்டானது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவனை வீட்டுக்கு அழைத்து அவனிடம் கூறுவேன். இப்படி இருக்க ஒரு நாள் என் மகன் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு சூதாடும் போது அவர்களுக்குள் பிரச்சனை உண்டானது. அவனுடைய நண்பன், நீ எனக்கு ஏற்கனவே சூதாட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் தர வேண்டும், அதை எடுத்து வைத்துவிட்டு நீ எங்கு வேண்டுமானாலும் செல் என்று கூறினான். இப்படி சூதாட்டத்திற்காக தன் நண்பர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியும் விளையாடி தோற்றுவிட்டான். இப்படியே போக பேச்சுவார்த்தை கைகலப்பாகி அனைத்து பணத்தையும் எடுத்து வை என்று அவனின் நண்பன் கூறியிருக்கிறான். உடனே என் மகனும், என் அப்பா யார் தெரியுமா, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் தெரியுமா என்று கூற, உன் அப்பா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு எந்தவித கவலையும் இல்லை, நான் கொடுத்த பணம் அனைத்தையும் கொடுத்து விடு என்று கேட்க, என் மகன் அவனுடைய நண்பனின் தலையில் மது பாட்டில் எடுத்து அடித்தான். இன்னொரு நண்பன் எனக்கு ஃபோன் செய்து உங்கள் மகன் இப்படி செய்து விட்டான் என்று சொன்னான். நானும் புரிந்து கொண்டேன், அதிகமான போதையில் இருக்கிறான் என்று. நான் என் ஜோதிட நண்பனுக்கு கால் செய்து நடந்த விஷயத்தை கூறி எனது மகனை வீட்டுக்கு அழைத்து வரச் சொன்னேன். அவரும் அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தார். வீட்டில் விட்டுவிட்டு அந்த இரவு என்னுடனே தங்கினார். மறுநாள் காலை வீட்டிலிருந்து கிளம்பிய போது இருவரும் பேசிக்கொண்டிருந்த பின் அவரை வழி அனுப்ப அவரும் என்னை கட்டி அணைத்து வழி அனுப்பச் சொன்னார். நானும் அவரை கட்டிப்பிடித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த என் மகன் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். உடனே என்னை கூப்பிட்டான். அவனை சிறிது நேரம் பார்த்துவிட்டு, நீ கிளம்பு, நான் அவனை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவரை வழி அனுப்பினேன். அவர் சென்றதும் என் மகன் அருகில் வந்து, இங்கே என்ன நடக்குது, அப்பா இருக்கும்போது இப்படி ஒரு பையனோட, சீ, இவ்வளவு கேவலமானவளா நீ என்று என்னை திட்டினான். நானும் வார்த்தையை அளந்து பேசு, கோபத்துல கண்டதையும் பேசாத, புரியுதா என்று திட்ட, உடனே அவன், உங்களை என் அம்மா என்று சொல்லவே எனக்கு வெக்கமாயிருக்கு, அப்பாவுக்கு இப்பவே கால் பண்றேன் என்று கூறினான். உடனே நான், பைத்தியம் மாதிரி நடக்காத, உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ற, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு, அது உங்க அப்பாவுக்கு தெரியாது, இதை முதலில் தெரிஞ்சுக்க என்று மிரட்டினேன். அவர் பணம் கொடுப்பது இனிமேல் உனக்கு கிடையாது என்றும் மிரட்டினேன். உடனே என் மகன், என்ன மிரட்டுறீங்களா என்று கேட்க, உடனே ஆம், நீ ஏதாவது தவறா சொன்னா உனக்கு நான் பணம் கொடுப்பதை நிறுத்தி விடுவேன் என்று கூறினேன். அவன் சமாதானமாகி, சரி, நம்ம அம்மாவை பற்றி சொன்னால் நமக்கு பணம் வராது என்று நினைத்து அவனும் இதை விட்டுவிட்டு அமைதியாக இருந்து விட்டான். இப்படி இருக்க வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அங்கே என் மகனுடைய நண்பன் வந்தான். உனக்கும் எனக்கும் இனி எந்த சண்டையும் வேண்டாம், எனக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை மொத்தமாக இப்பவே கொடுத்து விடு, மற்றபடி நமக்குள் எந்த பகையும் இல்லை என்று கூறினான். உடனே இதை பார்த்த நான் பணத்தை கொண்டு வந்து நண்பரிடம் கொடுத்துவிட்டு என் மகனின் கடனை நான் அடைத்து விட்டேன். இதற்கு மேல் அவனுடன் ஏதாவது பிரச்சனை செய்தீர்கள் என்றால் என்னை விட மோசமானவளை நீ பார்க்கவே மாட்டாய் என்று மிரட்டி, இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது, இங்கிருந்து கிளம்பு என்று அனுப்பிவிட்டேன். மகனை பார்த்து, இங்க பார், இந்த வாரம் மட்டும் உன்னால 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு நஷ்டம், இதெல்லாம் உனக்கு தெரியுமா என திட்டினேன். இதை கேட்ட என் மகன் எதுவுமே கூறாமல் அங்கிருந்து அமைதியாக கிளம்பிவிட்டான். இப்படி இருக்க ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து என் கணவர் வீட்டுக்கு வந்துவிட்டார். அவரை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி. அதை காட்டிக்கொள்ளாமல் அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு அவர் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்தேன். அவர் வந்த நேரம் எப்பொழுதும் போல மது அருந்த சென்று விட்டான் என் மகன். திடீரென்று என் மகன் எங்கே என்று கேட்க, உடனே நானும் அவன் பக்கத்தில் உள்ள அவனுடைய நண்பன் வீட்டுக்கு படிக்க புத்தகம் எடுத்து சென்று விட்டான் என்று கூறி சமாளித்து விட்டேன். சரி, நீங்கள் இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க என்று எனது கணவரை அனுப்பிவிட்டேன். கணவர் குளிக்க சென்ற போது ஜோதிடரான எனது நண்பன் வந்துவிட்டார். உடனே நான் அவனை பார்த்து, நீ ஏன் கால் பண்ணாம இப்ப இங்க வந்தா என்று கேட்டேன். உடனே அவர், நான் எப்பொழுது உனக்கு கால் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார். என் கணவர் திடீரென்று வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டார். அவர் முன்னால் நீ எதையும் உளறி விடாதே, அப்புறம் நம்ம மேல அவருக்கு சந்தேகம் வந்துவிடும் என்று கூறினேன். சரி, நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்று கூறிவிட்டு உன் கணவன் எங்கே என்று கேட்டான்.
அவர் குளிக்கச் சென்று விட்டார் என்று நானும் பதில் கூறினேன். இருவருமே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது குளிக்கச் சென்ற எனது கணவர் குளியல் அறையில் ஒரு மது பாட்டில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அந்த பாட்டிலை கொண்டு வந்து கேட்பதற்காக அங்கு வந்து பார்க்க அங்கிருந்த ஜோதிடர் என் கையை பிடித்து ஜோதிடம் பார்ப்பது போல என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். உடனே கணவர் என்னை அழைத்து இவர் யார் என்று கேட்க நானும் நம் வீட்டில் வாஸ்து பார்ப்பதிலிருந்து எல்லாமே இவர்தான் என்று கூறி உடனே என்னை தனியாக அழைத்த கணவர் நம் வீட்டில் எப்படி இந்த மது பாட்டில் வந்தது என்றும் என் மகன் எங்கே என்றும் கேட்க ஆரம்பித்தார். உடனே அவனுக்கு கால் செய்து வரச்சொல் என்று கூறினார். உடனே நான் என் மகன் மது அருந்துவது இவருக்கு தெரிந்தால் அவன் நம்மை பற்றியும் ஏதாவது சொல்லிவிடுவான் என்று யோசித்து இந்த பாட்டிலை நான் தான் வாங்கி வந்தேன் என்று சொல்ல உடனே அதிர்ச்சி அடைந்த கணவர் நீயா, உனக்கு எப்போது இந்த பழக்கம் என்று கேட்க உடனே ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, என் தலைமுடியை கழுவுவதற்கு இதை வாங்கி வந்தேன் என்று சொன்னேன். இதை வைத்து முடியை கழுவினால் தலைமுடி அழகாக இருக்குமாம் என்று சொல்லி மழுப்பினேன். என் கணவரும் நீ சொல்லுவது எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்க நீங்கள் நினைப்பது போல எல்லாம் கிடையாது, நம்ம மகன் ரொம்ப நல்ல பையன், நம்ம மகன் எப்பவுமே படிப்புடன் தான் இருக்கிறான் என்று கூறினேன். அவர் அதை நம்பிவிட்டு அப்படியா சரி என்று கூறிவிட்டு இந்த ஜோதிடருக்கு ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கே என்று கேட்க உடனே நீங்கள் அவரை தப்பாக எடுத்து பேசாதீர்கள், ரொம்ப திறமையானவர், இவர் என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் எல்லாமே நல்லபடியா நடக்குது, நீங்கள் அவரை கேட்டு தொழில் செய்தால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்று கூறினேன். இதை கேட்டுவிட்டு சந்தேகத்துடன் சரி நான் போய் குளித்து விட்டு வருகிறேன் என்று கிளம்பினார். அவர் சென்றதும் ஜோதிடரை பார்த்து சரி நீங்கள் கிளம்புங்கள் என்று கூற அவன் என் கையை பிடித்து இழுத்து என்னை கட்டி அணைத்த பிறகு சென்றான். மறுநாள் காலை கணவர் யாருடனோ போன் பேசிக் கொண்டிருந்தார். வீட்டுக்கு வர சொல்லி அப்பொழுது நானும் அங்கு சென்று அமர்ந்தேன். உடனே என் கணவர் நான் இங்கே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து இருக்கிறேன், நான் சென்று பார்த்து விட்டு வருகிறேன் என்றார். 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று கூறினார். உடனே நான் அவர் மேல் அன்பாக இருப்பது போல நீங்கள் எங்கும் போகக்கூடாது, உங்களுக்காக நான் நிறைய சமைத்து வைத்திருக்கிறேன் என்று அவருடைய தோளில் சாய்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். உடனே அவரும் சரி உனக்காக நான் இன்று எங்கும் போகவில்லை, இங்கேயே இருக்கிறேன், நாளைக்கு சென்று அந்த வேலையை செய்கிறேன் என்று கூறினார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சரி மகன் எங்கே இருக்கிறான், அவனை பார்க்கவே முடியவில்லை என்று கேட்டார். உடனே நான் கோபப்பட்டு ஏன் நீங்கள் அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வயசு பையன் எங்காவது போயிருப்பான், அவனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க என்று திட்டினேன். கணவர் ஏன் நீ இப்படி கோபப்படுற, நம்ம பையன் எங்க போறான் யாரை பார்க்கறான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாம், கொஞ்சம் விட்டா இந்த காலத்து பசங்க கெட்ட வழியில போயிடுவாங்க என்று கூறினார். பின்பு இருவரும் சமாதானமாகி சாப்பிடச் சென்று பின்பு குடி போதையில் கார் ஓட்டி வந்த என் மகன் குறுக்க வந்த பெரியவர் மீது காரை ஏற்றிவிட்டான். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் என் நம்பரை கேட்டு வாங்கி எனக்கு கால் செய்து சொன்னார்கள். அவர்கள் சொன்னவுடன் நான் என் கணவர் மற்றும் ஜோதிடர் இவர்களை அழைத்துச் சென்று அந்த பெரியவருக்கு பணத்தை கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். பிறகு என் கணவர் தன் மகனை போய் பார்க்கும்போது அவன் முழு போதையில் தள்ளாடி கொண்டிருந்தான். அப்பொழுது நீ எப்போது இருந்து இப்படி குடிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று கோபப்பட்டு அவனை ஒரு அறை விட்டார். உடனே என் மகன் கோபப்பட்டு அப்பா இப்படி அடிப்பதெல்லாம் நல்லது கிடையாது என்று கூறினான். இதை பார்த்த நானும் போதையில் இருப்பவனிடம் எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு அழைத்து செல்வோம் என்று கூறி வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை தூங்க வைத்தோம். மறுநாள் மேனேஜரை வர சொல்லி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் என் கணவர். அப்போது அக்கவுண்டில் இருந்து வேறொரு அக்கவுண்டுக்கு பல லட்சங்கள் மாற்றப்பட்டிருப்பதை கண்டார். அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனே மேனேஜரிடம் இவ்வளவு காசு யார் மாற்றினார் என்று கேட்க உடனே மேனேஜரும் சார் கம்பெனி அக்கவுண்டில் இருந்து இந்த அக்கவுண்டுக்கு உங்கள் மனைவிதான் மாற்றச் சொன்னாங்க என்று கூறி அவருடைய பெயரை சொன்னார். பெயரை கூறியதும் அதிர்ச்சி அடைந்தார் என் கணவர். ஏனென்றால் அந்த பெயர் ஜோதிடரின் பெயர். உடனே கணவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி நீங்க கிளம்புங்க, நான் பிறகு உங்களுடன் பேசுகிறேன் என்று அவரை அனுப்பி வைத்தார். இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிக்க என் கணவர் எனக்கு வெளிநாட்டில் உள்ள ஒரு கம்பெனியில் திடீரென்று ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கிறது, கண்டிப்பாக நான் போக வேண்டும் என்று சொன்னார். உடனே நானும் வந்து 2 நாட்கள் தானே ஆச்சு, நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன் என்று பாசமாக இருப்பது போல அவரிடம் பேசினேன். உடனே அவர் எனக்கு புரியுது, ஆனா முக்கியமான வேலை, நான் போய்த்தானே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள காரில் கிளம்பினார். கணவர் திடீரென்று கிளம்பியவுடன் எனக்கு யோசனை, என்னை பற்றி ஏதாவது அவருக்கு தெரிந்து விட்டதா என்று. பிறகு டிரைவருக்கு கால் செய்து கேட்டேன். அவரும் சாரி நான் இப்பதான் விமான நிலையத்தில் விட்டுவிட்டேன், அவர் கிளம்பி விட்டார் என்று பொய் சொன்னார். ஆனால் என் கணவர் ஊருக்கெல்லாம் போகவில்லை,
தனது டிரைவரை பொய் சொல்லவும் சொல்லியிருக்கிறார். என் கணவர் வெளிநாடு சென்று விட்டார் என்ற நம்பிக்கையில் ஜோதிடரை வீட்டுக்கு வரவழைத்து அவனுடன் உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த கணவரை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தோம். ஜோதிடர் ஏதேதோ சொல்லி சமாளிக்க அவர் அவனை ஒரு அறை விட்டார். அவனை அடித்து, உன்னை இனிமேல் நான் இங்கு பார்த்தால் காவல் நிலையத்துக்கு சென்று உன்மேல் புகார் அளித்து விடுவேன் என்று மிரட்டினார். அவனும் அங்கிருந்து கிளம்பி விட்டான். என்னை அவர் மிகவும் அடித்தார். அந்த இரவு மகன் மீண்டும் முழு போதையில் தள்ளாடி கொண்டு வந்தான். அப்பொழுது அவனுடைய அப்பா அங்கு நிற்பது கூட தெரியாமல் அவரை பார்த்தும் கண்டுகொள்ளாதது போல அவன் சென்று விட்டான். இதை பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் அவர் அமர்ந்து விட்டார். இதை பார்த்த நானும் அவர் அருகில் செல்ல அவர் என்னை பார்த்து, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அனைத்தையும் நீ வேறு எவனுக்கோ கொடுத்திருக்கிறாய். என்னுடைய பிள்ளையை குடிகாரனாக மாற்றி வைத்திருக்கிறாய் என்று திட்டிக் கொண்டிருந்தார். உடனே நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் என அழுது கொண்டிருந்தேன். உடனே அவர், இந்த இடத்தில் வேறு யாராவது இருந்தால் உன்னை கொன்று இருப்பார். ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியவில்லை. ஆனால் நான் அப்படிப்பட்டவனும் இல்லை. நீ என்னுடைய பணத்தை எடுத்து எனக்கே துரோகம் செய்து விட்டாய். இனிமேல் உனக்கும் என் மகனுக்கும் என்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய சொத்துடைய உரிமையிலிருந்து உங்களை நான் அடியோடு விலக்கி விடுகிறேன் என்று கூறினார். உன்னை என் மனைவி என்று சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாய் இருக்கு. உடனே மேனேஜருக்கு கால் செய்து, என்னுடைய சொத்திலிருந்து ஒரு பங்கு கூட அவளுக்கு போகக்கூடாது. அதற்கு ஒரு பத்திரத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று கூறினார். உடனே மேனேஜர், சார் நீங்க கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள் என்று கூற, இதை என் மகனும் என் மனைவியும் பயப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் செய்கிறேன். இந்த மாதிரி செய்தால் அவர்கள் திருந்த வாய்ப்புள்ளது. நீங்கள் எல்லா பத்திரத்தையும் தயார் செய்து கொண்டு வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறினார். ஒருவேளை அவர்கள் அதற்கு பயந்து தவறான பாதையில் செல்லாமல் இருப்பார்கள் என்றும் கூறினார். நானும் அவர் அருகே வந்து, நீங்கள் எனக்கு எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் உங்கள் மகனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று கூறினேன். ஆனால் நான் சொல்லுவது எதுவும் அவர் கேட்கவில்லை. எவ்வளவோ கெஞ்சியும் அவர் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார். பணம் சொத்து எல்லாம் நம் கையை விட்டு சென்று விட்டால் என்ன செய்வது என்று நான் மகனிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி ஜோதிடரையும் சேர்த்து கொண்டு அவரை கொல்லுவதற்கு ஒரு திட்டம் போட்டோம். பின்பு என் கணவரிடம் போய், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் போறேன். மகன் உங்களுடனே இருக்கட்டும். ஏன்னா அவன் உங்களுடையவன். உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். அவன் அப்பவாச்சும் கண்டிப்பா இருப்பான் என அழுது நடித்தேன். இதனை நம்பியவரும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் பணம் சம்பாதிப்பதிலும் கம்பெனியை வளர்ப்பதிலும் கவனத்தை செலுத்திவிட்டேன். வீட்டை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். உங்கள் இருவரையும் நன்றாக பார்த்து கொள்ள முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது எனது மகன் அவருக்கு பின்வழியாக வந்து அவருடைய அப்பாவின் தலையில் கம்பியால் ஓங்கி பலமாக அடித்தான். அவர் அங்கேயே கீழே விழுந்து விட்டார். சிரித்து கொண்டே, அப்பா என்னை மன்னிச்சிருங்க என்று 3 பேரும் சேர்ந்து அவரை அடித்தே கொன்றோம். இதை யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவரை ஒரு ஆளில்லா இடத்துக்கு கொண்டு சென்று எரித்து விட்டோம். இதை போல என் கணவர் காணவில்லை என்று காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் அளித்தோம். அடிக்கடி காவல் நிலையத்துக்கு சென்று என் கணவரை கண்டுபிடித்து விட்டீர்களா என்றும் அடிக்கடி கேட்டு எங்கள் மீது சந்தேகம் வராதபடியும் பார்த்து கொண்டோம். பிறகு மகனிடம், இனிமேல் இந்த சொத்து வீடு எல்லாம் நம்மளை விட்டு போகவே போகாது, இனி நமக்குத்தான் சொந்தம் என்று கூறினேன். இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியாது, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். கம்பெனிக்கு சென்று போலீசார் என் கணவனின் மேனேஜரை பார்த்து, அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா, அவரை காணவில்லை என்றும் கூறினார். உடனே மேனேஜர், சார் அவருடைய மனைவிக்கும் அந்த ஜோதிடர் என்பவருக்கும் தவறான உறவு இருந்தது. அவருக்கு பல லட்சங்கள் கொடுத்து இருக்கிறார். இந்த விஷயம் என் முதலாளிக்கு தெரிந்துவிட்டது. அதனால் மனைவி மற்றும் மகனை சொத்திலிருந்து விலக்கி வைக்கலாம் என முடிவெடுத்திருந்தார். அதை என்னிடமும் கூறினார். அதனால் அவர் திடீரென்று காணாமல் போனதால் இவர்கள் 3 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று கூறினார். உடனே ஜோதிடரை அழைத்து விசாரித்த காவலர்கள் அவனிடம் நீதானே கொலை செய்தாய் என்று விசாரிக்க ஆரம்பித்தனர். ஜோதிடர் எதுவும் கூறாமல் இருக்க, உன் கள்ளக்காதலி எல்லாம் சொல்லிவிட்டார். உடனே, சார் நான் அதை பண்ணல, அவர்கள் என்னை மாட்டி விட பார்க்குறாங்க என்று ஜோதிடர் உளறிவிட்டார். உடனே அப்போது உன் அக்கவுண்டில் இவ்வளவு லட்சங்கள் எப்படி வந்தது என்று காவலர் கேட்டார். பிறகு ஜோதிடர் நடந்த உண்மைகள் அனைத்தையும் காவலரிடம் கூறிவிட்டார். காவலர் என்னையும் என் மகனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். என்னுடைய காம உணர்வும் என்னுடைய மகனின் குடிப்பழக்கமும் சேர்ந்து ஒரு உயிரை கொன்றுவிட்டது. இனி வாழ்நாள் முழுவதும்
எங்களின் வாழ்க்கை ஜெயிலுக்குள் தான். இது நியூஸ்ல வந்த ஸ்டோரி தான், உண்மையா நடந்திருக்கு. இந்த கதையில பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக பணம் சேர்த்தவரும் உயிரோட இல்ல, தவறான வழிக்கு போன அம்மாவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பையன் வாழ்க்கையவே இழந்துட்டாங்க. இந்த கதையோட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்று உங்கள் சொல்ல பாய்.